ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சுமன் குமார் இயக்குன ரகு தாத்தா தான். நான் முன்னாடியே ஷார்ட்ஸ்ல சொன்னது தான். ஆகஸ்ட் 15க்கு டிமாண்டி காலனி, தங்கலான், ரகு தாத்தா இந்த 3 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படத்துல எந்த படம் யார் ஃபர்ஸ்ட்டா போறீங்கன்னு பார்க்கலான்னு நான் ஃபர்ஸ்ட்டே ஷார்ட்ஸ்ல டிமாண்டி காலனி போட்டிருந்தேன். அடுத்தடுத்து ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டிய படம் டிமாண்டி காலனி எனக்கு மாறிடுச்சு. தங்கலான் பார்க்க முடியல. தங்கலான் அடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ரகு தாத்தா இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன். ஸோ ரகு தாத்தா எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லணும்னா, சுமன் குமார் ஃபர்ஸ்ட் அவர பத்தி சொல்லலாம். சுமன் குமார் வந்து ஃபேமிலி மேன் சீரிஸ் 1, சீரிஸ் 2 எடுத்திருக்காரு. அதுபோக இன்னும் 2 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ்ல கீர்த்தி சுரேஷ் வச்சு ஃபர்ஸ்ட்டு பண்றாங்க. கீர்த்தி சுரேஷ், எம்.எஸ். பாஸ்கர் சார் இன்னும் பல நட்சத்திரங்கள்லாம் குணா சுதீஷ் நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மியூசிக் சூப்பரா வந்திருக்கு. படத்த பத்தி ஏன்டா பேச மாட்டேங்கிற, பேசுற அப்படிங்கிற இந்த படத்த பத்தி பேசணும்னா ரொம்ப பெருசா இதா அப்படின்ற மாரிலாம் இல்ல. ரொம்ப சிம்ப்ளஸ்ட் கான்செப்ட்டுங்க. அந்த கான்செப்ட்ட எடுத்து தான் அவர் படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா சின்ன சின்ன விஷயத்தையும் எதார்த்தமா சொல்லியிருக்காரு. அப்படிதான் சொல்ல முடியும். அ இந்த வந்து படம் ஏன் இப்படி இருக்கு? எதுக்கு இப்படி இருக்கு? எதுக்கு இப்படி எடுத்தாங்க? அப்படின்லாம் கிடையாது. படம் ரொம்ப எல்லாரும் பேசிக்கா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா, அந்த 70ஸ், 80ஸ்ல இந்த பொண்ணு வேலைக்கு போக்கூடாது. 15 வயசுல ஆனா கல்யாணம் பண்ணி வச்சிரணும். ஸோ இந்த மாரிலாம் இருக்குல்ல. இந்த மாரி ஒரு சொசைட்டில பொறக்கிற பொண்ணு கொஞ்சம் படிச்சு முன்னேறுற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அந்த அந்த டைம்ல இருக்க அப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா, அதுக்கு என்னென்ன டிஃபிகல்டீஸ்லாம் வரும் அப்படின்றத இந்த கதையில சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி அவங்க நல்லாவும் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் நல்லா ஃபன்னாவும், ஜாலியாவும் இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன அங்கங்க காமெடியும் இருக்கு படத்துல. ஸோ கீர்த்தி சுரேஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு. முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு பெரியாரிஸ்ட் மாரி முற்போக்கு பெரியாரிஸ்ட் கீழ வர்ற அந்த முற்போக்கு சிந்தனை உள்ள ஆளுங்கள்ல கீர்த்தி சுரேஷ் ஒருத்தங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ ஒருத்தர் லவ் பண்றாரு. அவரு எப்படி லவ் பண்றாருன்னா, இப்போ நமக்கு ஒருத்தங்கள புடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க அது நல்லா இருக்குன்னா, ஆமா நல்லாருக்கு. சூப்பரா இருக்கு. ஐயோ! அப்படி இப்படிம்போம்ல. ஸோ அந்த மாரி தான் அவரும் கீர்த்தி சுரேஷ லவ் பண்றாரு. கீர்த்தி சுரேஷ் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவரும் முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு நெனைச்சுட்டு அவர கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறாரு. கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு முற்போக்கு சிந்தனையாளர் கிடையாது. கீர்த்தி சுரேஷ்காக ஆமாஞ்சாமி போட்டவரு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த கல்யாணத்த நிறுத்தணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். பாஸ்கர் சாருக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ அந் இது நான் சாகறதுக்குள்ள பேத்தி கல்யாணத்த பார்த்துட்டு செத்துறணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. ஆனா தாத்தாவோட கடைசி ஆசையா நான் இத நிறைவேத்தி ஆகணும் அப்படின்றது. தாத்தாக்கு 3 ஆசை சொல்லுவாருங்க எம்.எஸ். பாஸ்கர் சார். அதுல ஆம்பூர்ல பிரியாணி சாப்பிடணும்பாரு மொத ஆசை. 2வது ஆசை ஏதோ இன்னும் சிம்பிளா ஏதோ சொல்லுவாருங்க. எம்ஜிஆர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லுவாரு. 3வது ஆசை தான் பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும். நான் மொத 2 ஆசை இப்படி வச்சு 3வது ஆசையில குண்ட தூக்கி வச்சுட்டேன்னு கீர்த்தி சுரேஷுக்கு இருக்கும். இருந்தாலும் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம். நெறைய மாப்பிள்ளை காட்டுவாங்க வேணாமா. பட் அந்த ஒருத்தர் இருக்காரு இல்லைங்க, கீர்த்தி சுரேஷ் பின்னாடி சுத்தி லவ் பண்றவரு. அவருக்கு டக்குனு அது ஒரு வரமா டக்குனு அமைஞ்சிரும். ஏன்னா, அவரு கன்ஃபெஸ் பண்றதுக்கு முன்னாடியே கீர்த்தி சுரேஷ் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுருவாங்க. அங்க தான் கீர்த்தி சுரேஷ் பண்ற பெரிய தப்பா போயிரும். ஸோ அவங்க வீட்லலாம் பேசி ஓகே சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த கேன்சர் இருக்குன்றதுனால இவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கீர்த்தி சுரேஷும் என்ன பண்றது தெரியாம, அப்புறம் இன்டர்வலுக்கு மேல இவரு முற்போக்கு சிந்தனையாளர் இல்ல. இந்த கல்யாணத்த எப்படியாவது நிறுத்தணும்னு நெனைக்கிறாங்க. அதுல என்னென்ன டிஃபிகல்டீஸ்லாம் ஏற்படுது அப்படின்றத இந்த கதையா வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அ இதுல இந்த எக்தா சபா, ஹிந்தி திணிப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அந்த இதையும் எதிர்த்து பேசியிருக்காங்க. ஸோ ஹிந்தி வந்து படிக்க வேணாம், பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஆனா ஹிந்தி கட்டாயமா வந்து படிச்சே ஆகணும்னு திணிக்கிறீங்க தெரியுமா? அதுதான் வேணாம். ஹிந்தி விருப்பம் இருக்கவங்க படிக்கலாம் அப்படின்னு வைங்கன்னு சொல்றதையும் இந்த படத்துல உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இந்த படத்த யார் பார்க்கலாம் என்னன்னா, யார் வேணா பார்க்கலாம். ஃபேமிலியாவும் போர் அடிக்குதுன்னு நெனச்சுட்டு ஜாலியா ஒரு என்டர்டெயின்மென்ட்டா சும்மா ஒரு ஃப்ளாட்டா ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, யாரு வேணாலும் பார்க்கலாம். படம் மொக்க இந்த படத்த ஏன்டா எடுத்தானுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் படம் வந்து மோசமாலாம் இல்ல. ஜாலியா இருக்குங்க. சும்மா ஒரு ஃபன்னா பார்க்கணும்னா ஜாலியா உண்மையாலுமே நல்லா பார்க்கலாம். அ இன்னும் ஒண்ணு சொல்லப்போனா, கீர்த்தி சுரேஷ் வந்து கீர்த்தி சுரேஷ் மேம் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு இனிஷியல்ல வந்து அவங்க யாரா இருந்தாலுமே இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆக்டிங்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து அவங்க ஆக்டிங் வந்து க்ரோ பண்ணா, அந்த ஃபீல்டுல வந்து அவங்களுக்கான பேர் வந்து எங்கேயோ போகும்ன்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. முதல்ல இவங்கலாம் இப்படி நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்படி வளர்ந்தாங்க. நம்ம வந்து ஒரு சிலர்லாம் பார்க்குற மாரி இருக்கவங்கலாம் எப்புட்ன்னா, நம்ம வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க ஒரு சாலிடான ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஸோ அவங்களோட சின்ன வயசு ஆக்டிங்லாம் நல்லா இல்லன்றத நம்மனால சொல்லவே முடியல. ஸோ அந்த டைம்க்கு அப்படி நடிச்சாங்க. ஆனா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில ஆக்டர்ஸ் உள்ள வந்து அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அவங்க எப்படி மெருகேறுறாங்கன்னு பார்க்குறது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதில கீர்த்தி சுரேஷ் மேமோட ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு மெருகேறி இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நல்லா லைவா பார்க்க முடியுது. ஏன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்லப்போனா, ஒரு மாரி அவங்களுக்கு வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு மாரி இதா தான் இருக்கும். எப்படி சொல்றது? ஒரு ஜாலியா, ஒரு குறும்புத்தனமா இருக்கிற மாரி தான் இருக்கும். பட் ஒரு பெர்ஃபார்மரா இதா எப்ப மாற ஆரம்பிக்கிறாங்கன்னா, மகாநதின்னு ஒண்ணு பண்றாங்க தெரியுங்களா? இந்த இவங்களோட ரிசம்பிளன்ஸ் வச்சு ஒரு படம் நடிச்சாங்க. அதாவது ரிசம்பிளன்ஸ்ங்க அவங்களோட கேரக்டராவே இவங்க வாழ்ந்தாங்க. நடிகர் திலகம்னு சொல்லிட்டு மகாநதின்றது இது, நடிகர் திலகம்னு தமிழ்ல வந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் கீர்த்தி சுரேஷ் மேம நான் பார்க்குற கண்ணோட்டமே மாறுச்சு. ஸோ இந்த படத்துலயும் அதே மாரி ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சில சீன் இந்த ஒரு சாங் எல்லாம் ஒண்ணு வரும். அதுலலாம் ரொம்ப அழகாவே இருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் மேம் இந்த படத்துல. அதே மாரி சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ சாங்ஸும் ரொம்ப அருமையாவே வந்திருக்கு. அதான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, வந்து இந்த படம் வந்து ஒரு மோசமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. ஜாலியா, ஃப்ளாட்டா எந்த ஒரு மைண்ட்ல எதையுமே ஏத்திக்காம, நான் இந்த மாரி படம் பார்க்கணும், அந்த மாரி படம் பார்க்கணும் அப்படின்லாம் யோசிக்காம, சரி இப்போ என்னடா பண்றது? சும்மா உட்காந்துருக்கோம், போர் அடிக்குது. ஒரு படத்த பார்ப்போமே அப்படிங்கிற இந்த படத்த தைரியமா பார்க்கலாம். ஜாலியாவும், ஒரு ஃபன்னாவும் கிளைமேக்ஸ்லாம் நல்ல ஜாலியா ஃபன்னாவும் இருக்கும். மத்தபடி ஒரு மாரி கருத்து இதா இதா வர மாரி இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ்டு ஆயி தான் இருக்கும். படத்த பார்க்கலாம் தாராளமா. ஸோ இதுதான் என்னோட கருத்து இந்த படத்த பத்தி. அ பிடிக்காதவங்களும் ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியும்? அப்படின்றது தான் இருக்கும். ஸோ ஆனா இந்த படம் நல்லாருக்கு. நல்லா இல்லன்னு சொல்லிடவே முடியாது. ஸோ தியேட்டர்ல பார்க்குறவங்க பாருங்க. இல்ல வெயிட் பண்ணி ஓடிடில பார்க்கணுன்றவங்களும் பாருங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா தியேட்டர்ல பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும், இதாவும் இருக்கும். ஜாலியா இருக்கும். என்னைக்குமே படத்த தியேட்டர்ல பாருங்க நண்பா. ஏன் சொல்றேன்னா, தியேட்டருக்கு போயி படம் பார்க்குற ஃபீல் வந்து வேற. அது உன்ன நெறைய விஷயத்துல வந்து உன்ன வந்து ஒரு அமைதிப்படுத்தும். அதுக்காக தான் தியேட்டர்ல போய் படம் பார்க்குறதுன்னு சொல்றது. ஹெட்செட்ட மாட்டிட்டு ஃபோன கையில புடிச்சுக்கிட்டு, இப்படியே ஒரு இடத்துல சாஞ்சுக்கிட்டு படம் பார்க்குறது ரொம்ப வேஸ்ட்டு. என்ன கேட்டா நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா, டக்குனு கழட்டுனோம்னு வச்சுக்கயேன், நீ எந்த உலகத்துல இருந்தியோ அதே உலகத்துல தான் இருப்ப. ஆனா தியேட்டருக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டீன்னு வச்சுக்கயேன், நாலா பக்கமும் அடைச்ச செவுருல வந்து உன் உலகமே வேற மாரி மாற ஆரம்பிக்கும். ஸோ பெரிய ஸ்க்ரீன், அதுல சுத்தி அந்த சவுண்டு மட்டும் அப்படி உட்காந்து படம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்டா நடிகர் திலகம் போய் அதாவது ரகு தாத்தாவ நீ போய் தியேட்டர்ல பாருன்னு சொல்றதுக்கு நீ என்னென்னலாம் சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் நான் அதுக்கு மட்டும் சொல்லல. நான் பொதுவா தான் சொல்றேன். ஸோ அ எந்த படமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்ல பார்க்க பாருங்க. அ அது எல்லா படமும் நல்லா இருக்கும். எல்லா படமும் மோசமா இருக்கும்னு சொல்லிட முடியாது. அது அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகி போறதான். ஸோ வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நான் இந்த சட்டம் வைப்பேன், நான் இந்த டயலாக் இங்க வைப்பேன்டா அப்படின்ற மாரி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் எண்ட் காய்ஸ். நான் ஏன் இப்படி லூஸ்தனமா பேசிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியல. இந்த ஷூட் பண்ணும்போது நைட்டு 12:30 மணி. ஸோ அதனால தான் உளறிட்டு இருக்கேன் தூக்கத்தில. நான் உங்கள அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். அடுத்த படத்துல ஐயோ! அடுத்த படத்த பத்தி அடுத்த வீடியோல பேசலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் பிரவீன். டாட்டா.